அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, ஒரு பெர்செப்ஷன் வாரில் கிரியேட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங் அணி மாதிரி கிரியேட் பண்ணிட்டா எதுவும் கோல்மால் பண்ண வேண்டிய கோல்மால் பண்ணால் கூட அதை மக்கள் நம்பிடுவாங்க. அப்போ விஜய்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துட்டா, ஏற்கனவே வலதுசாரி குரூப் வச்சு விஜய்க்கு 20% இருக்குது, 30% இருக்குது, 40% இருக்குது, 50% ஏற்றி வச்சுருக்காங்க. எவனுமே சர்வே பண்ணது கிடையாது. 5% மேலே அவனுக்கு கிடையாது, ஓட்டு வங்கியே கிடையாது. அவனுடைய ரசிகர்கள் ஓட்டு வங்கி, அவங்க அப்பா அம்மா ஓட்டு வங்கி, அவங்க அண்ணன் தம்பி ஓட்டு வங்கி, தங்கச்சி எல்லாம் சேர்த்திங்கன்னா 20%, 20 லட்சம் பேர் இருப்பான். அந்த 5% மேலே ஓட்டு வங்கி கிடையாது. நீ பொதுமக்கள் ஓட்டு வங்கி வரணும். ஏற்கனவே சங்கீதாவில் பாதி பெண்கள் ஓட்டு அவுட்டு, பையனும் பொண்ணையும் திராட்டில் விட்டதில் பாதி இளைஞர்கள் ஓட்டு அவுட்டு, அப்பா அம்மாவையும் காலி பண்ணதில் பாதி பெற்றோர்கள் ஓட்டு அவுட்டு. ஓகே, பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறதில்ல பாதி பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மக்களது வாக்கு வங்கி அவுட்டு. ஸோ இத்தனையும் காலியாகி இன்றைக்கி நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய விஜயை இன்றைக்கி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, நான் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியும் வரல என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.